நீங்க இப்ப வீட்டுல இருந்தீங்கன்னா போன கொடுங்களேன். அவன் பண்ணிருக்க, அதுவும் என் குழந்தை மேல வச்சு சத்தியம் பண்ணிருக்க. குழந்தைய சுமந்துட்டு இருந்தப்ப கூட விலகி போகணும்னு நினைச்சு பாரு, அதுதான் உண்மையான காதல். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் மீடியா 2.0. மகாநதி சீரியலில் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அடுத்த வாரம் ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னு சொல்லாங்க. நம்ம காவேரி அவங்க இந்த மாதிரி பண்ணுவான்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லாங்க. நம்ம சரவணுக்கு ஃபோன் பண்ணி விஜய் அவங்க கேட்குறாங்க, விஜய் காவேரி நீ பார்த்தி அப்படின்னு கேட்டோன்னா அவங்க கொடைக்கானல் சரி எங்கேயோ ஒரு பக்கம் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே விஜயும் நம்ம காவேரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா விஜய் ரெண்டு பேசுகிறாங்க. அப்புறம் விஜயும் நம்ம வெண்ணிலாவும் 2 பேர் காரில் வந்து இறங்குறாங்க. நம்ம காவேரி பார்த்து சந்தோஷமாகறேன்னு சொன்னாங்க. ஆனால் நீ விஜயோட குழந்தைய வயிற்றில் சமைச்சிட்டு நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறேன்னு சொன்னோடனே பிரிஞ்சு போனவர், இதுதான் உண்மையான காதல் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்து சேர்த்து வைக்கிறான்னு சொன்னாங்க. அடுத்த ஒரு தரமான சம்பவம் இருக்குது. வெண்ணிலா எதுக்கு இந்த மாதிரி விட்டு தராங்கன்னா, அவங்க இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க காவேரி, அந்த லவ் தான் உண்மையாக ட்ரூவான லவ்னு சொல்லி நினச்சாங்க பாருங்கள். அதே உண்மையாக ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. 2 பேர்த்தோட லவ் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. காவேரிக்கு இன்னும் லவ் வந்து விஜய் மேலே ரொம்ப அதிகமாகும், விஜய்க்கும் காவேரி மேலே ரொம்ப அதிகமாகும். இந்த மாதிரி தான் அன்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மகாநதி சீரியல் போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து கணிப்பு என்ன இருக்குன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அடுத்த வாரம் இந்த மாதிரி தான் ஸ்லோவாக போகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.